بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று யார் நல்ல முறையில் குளித்து வாசனைகள் பூசி இமாம் மிம்பரில் வருவதற்கு முன்னர் பள்ளிவாயிலுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருவதாக வல்லவன் ரஹ்மான் சிலாகித்து சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜுமா உரையின் கருப்பொருளாக நானும் நீங்களும் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்கின்ற கருப்பொருளில் அவைகளில் நாங்கள் செய்ய வேண்டிய நல்லறங்கள் என்ன, எவைகளை நாங்கள் செய்யலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய மாநாட்டை எப்படி நடத்துகிறானோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியை கொண்டு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாங்கள் என்ன அமல்களை செய்யலாம் என்கின்ற அம்சங்களை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் உண்மையில் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் இந்த முதல் 10 நாட்களின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்பதை நாங்கள் குர்ஆன் வாயிலாக பார்க்கிறோம். ஹதீதுகள் வாயிலாக நாங்கள் தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் என்று நாங்கள் ஹதீதுகள் வாயிலாக நாங்கள் காணலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த 10 நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வர்ணிக்கின்ற நேரம் அதிகமான நல்லறங்களை செய்வார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர்ணிப்பதை நாங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்லறங்கள் செய்கின்ற அல்லது நாங்கள் அதிகமான நல்லறங்களை செய்வோம் என்று நானும் நீங்களும் யோசிப்போம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்க்கையோடு ஒட்டி இந்த நல்லறங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்றால் பேசக்கூடிய நானும் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படி என்று கேட்டால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்த மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் மார்க்கத்தை சரியாக செய்தார்கள். தன்னுடைய குடும்பத்தில் மார்க்கத்தை சரியாக மிளறவிட்டார்கள். இதை நான் ஏன் பேச வேண்டும், இதை ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அண்மையில் நாங்கள் ஒரு பெண்கள் மார்க்க உரையிலே கலந்து கொண்டோம். இதை சொல்லி நான் விஷயத்தை சொல்லிக்கிறேன். பெண்கள் மார்க்க உரையிலே கலந்து கொண்டோம். ஒரு சகோதரி அவர்கள் ஒரு பெரிய பக்கத்திற்கு ஒரு கேள்வி ஒன்றை எழுதி தருகிறார். கேள்வி என்ன அப்படி என்று சொன்னால், சுருக்கம் என்ன என்று சொன்னால், என்னுடைய கணவர் இவ்வளவு காலமும் நல்ல முறையிலே வாழ்ந்தவர் தற்பொழுது தீராத ஒரு நோய்க்கு ஆளாக இருக்கிறார். தீராத ஒரு நோய்க்கு ஆளாக இருக்கிறார். அதாவது மரணம் சில நேரம் அவருக்கு சம்பவிக்கலாம். இந்த நேரம் கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால், அவருடைய தொழில் சார்ந்த அம்சங்கள் எல்லாம் ஒரு தவறான ரீதியிலே இருந்தது. தொழில் சார்ந்த அம்சங்கள் எல்லாம் ஒரு தவறான ரீதியிலே இருந்தது. ஆனால்
இன்னும் ஒரு சில நன்மைகளை செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்ற கேள்விக்கணையை தொடுக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, பாவங்கள் செய்து மன்னிப்பை வழங்குவதில் எனக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு அருகதையும் மன்னிப்பார் அல்லது மன்னிக்கப்பட மாட்டார் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. காரணம், அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். ஒரு பாவங்கள் செய்த மனிதன் அவர் தௌபா செய்கிறார் அல்லது அல்லாஹ்விடத்திலே மீளுகிறார் என்றால் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது என்பதை நான் முதற்கண் சொல்லிக் கொண்டு, பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி யோசித்தோம் என்று சொன்னால், குடும்ப ரீதியாக சரியானதொரு மிளர்வை அவர் அங்கு கொண்டு வந்தார். மார்க்க ரீதியாக சரி இருந்தாலும் அல்லது ஒழுக்கவியலாக இருந்தாலும் சரியானதொரு அடைவை குடும்ப ரீதியாக கண்டார் அவர். அன்புள்ள சகோதரர்களை, நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் மகன், எங்கள் புதல்வர்களோ அல்லது புதல்விகளோ இருக்கிறார்கள். எங்களுடைய மனைவி எங்களோடு இருக்கிறார். எங்கள் மனைவியோடு நாங்கள் பேசக்கூடிய நேரம் அல்லது எங்கள் குழந்தைகளோடு பேசக்கூடிய நேரம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குழந்தையோடு ஒரு நாள் பேசுகிறார். நாங்க எப்படி எங்களோட பிள்ளைகளோடு பேசுறோமோ, எங்கள் மனைவிகளோடு பேசுகின்றோமோ, அது போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் தன் குழந்தையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? குழந்தையே, உங்களை நான் அறுப்பதாக கனவில் கண்டேன் என்று பேசுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, என்னையும் நீங்களையும் ஒப்பிட்டீர்கள் என்று சொன்னால், எங்கள் குழந்தையிடம் நாங்கள் இந்த அறுப்பது சம்பந்தமாக தேவையில்லை சகோதரர்களே. ஒரு ஏதாவது ஒன்றை சொல்லி நான் இப்படி கனவு கண்டேன் அல்லது எங்களோட வீட்டை வித்துட்டு நாங்கள் ஒரு தர்மம் செய்வோம் என்று நாங்கள் உதாரணமாக என்னையும் சேர்த்து நாங்கள் பேசினோம் என்று சொன்னால், அங்க இந்த வார ரிப்ளை எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு மூளை இருக்குதா, கொஞ்சமாலும் யோசிக்கிறீங்களா என்கின்ற பதில்கள் தான் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குடும்ப ரீதியான மார்க்க உருவாக்கல் என்பது உண்மையில் எனக்கும் உங்களுக்கும் மிக குறைவாகவே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஒரு கணவன் தூங்குகின்ற நேரம் அவரை எழச் செய்து தொழ வைக்கின்ற மனைவி மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஒரு மனைவி அதாவது விழித்து தூங்குகின்ற நேரம் அந்த மனைவியை எழச் செய்து தொழ வைக்கின்ற கணவன் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உங்களில் யார் சிறந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நபிகளார் அவர்கள் இந்த கேட்டகரி வரையறையை சொன்னார்கள். குடும்ப ரீதியாக நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதை செய்யாதே என்று சொல்லுவதற்கு எங்களால் முடியாமல் இருக்கிறது. இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முடியாமல் இருக்கிறது. ஆடையை சரியாக அணியுங்கள் என்று சொல்வதற்கு முடியாமல் இருக்கிறது. மார்க்க ரீதியாக ஒன்றை சொல்கின்ற பொழுதுகளில் அதாவது இந்த எண்ணத்துக்கு எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் எங்கள் குடும்பங்களில் விதைக்கக்கூடிய மார்க்க அறிவு அந்த அளவுக்கு இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவருக்கும் அவருடைய மகன் பிலால் அவர்களுக்கும் ஒரு சண்டை ஏற்படுகிறது ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஒரு பிரச்சனை வருவதுண்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்க வேண்டாம். இப்னு உமர் சொல்றாங்க. பிலால் அவருடைய மகன் சொல்றாரு, இல்ல இந்த காலத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறது, நிறைய பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இப்படி அனுமதித்திருக்கிறார் என்று சொல்ல நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா என்று சொல்லி அவரோடு கோபித்துக் கொண்டார் என்று நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாக காணுகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, எங்கள் குடும்பத்தினுடைய நிலையை நீங்கள் அலசுவீர்கள் என்று சொன்னால், மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், எங்கள் மனைவிமார்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், எங்கள் குழந்தைகள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள். சகோதரர்கள், இன்றைக்கு மூதூரிலே மிகவும் புறையோடி போன ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தவறான ஒரு இளைஞர்களுடைய ஒரு தவறான பழக்கங்கள் இன்றைக்கு மூதூரிலே மிகவும் புறையோடி போன பழக்கம். நேற்று அல்லது முந்தின வாரம் ஒரு பிரச்சனை, ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் பாடசாலையை கல்வி கற்கக்கூடியவர், அதாவது சைக்கிள் மிதித்து ஓட்டமாவடி வரைக்கும் சென்றிருக்கிறார். சைக்கிள் மிதித்து ஓட்டமாவடி வரைக்கும் சென்றிருக்கிறார். சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன என்று அணுகிய பொழுதுகளில் தான் தவறான பழக்கத்திற்கு உட்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அன்புள்ள சகோதரர்களை, தந்தையை அணுகி நேரடியாக நாங்கள் கேட்டோம். தந்தையை இதுக்காக சொல்லவார்,
தந்தையை அணுகி நேரடியாக கேட்டோம், என்ன பிரச்சனை, ஏன் இந்த நிலை என்று கேட்கின்ற நேரத்தில் நம்மட பேச்சை எங்க கேட்கிறாங்க, என்ன சொல்றாரு, நம்மட பேச்ச எங்க கேட்கிறாங்க என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்கள் மகனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியாக என்ன அடைவை எட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இல்லை என்று சொன்னால், சரியாக மார்க்கம் அவரிடத்திலே சொல்லப்படவில்லை என்று சொன்னால் எல்லா அம்சங்களும் ஃபெயிலியராகவே இருக்கும். எல்லா அம்சங்களும் ஃபெயிலியராகவே இருக்கும். உதாரணமாக கல்வியலாக இருந்தாலும் சரி, ஒழுக்கவியலாக இருந்தாலும் சரி, எல்லா அம்சங்களும் ஃபெயிலியராக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், நாங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லுவது அதற்கு முன்னர் மார்க்க உரைகள், ஜும்மா உரைகள் நடக்கிறது. சகோதரர்களே, எங்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ஜும்மாக்கு வரக்கூடிய நேரங்கள், ஜும்மாவிலே இருந்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள், ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுதுகளில் நாம் சரியா இமாம் மிம்பரில் இருந்து விட இறங்குகின்ற நேரத்திலே ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தால் எங்கள் குடும்பங்களுக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு சென்றடையும், எங்கள் குடும்பங்களுக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு சென்றடையும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் மிக அதிகமான நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நல்லறங்கள் யோசிக்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம். நானும் நீங்களும் எப்படி பழக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், நல்லறங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்பவர்கள் அல்ல, நேரம் கிடைத்தால் நல்லறங்கள் செய்பவர்கள். யார் நாம்? நேரம் இருந்தால் நல்லறங்கள் பால் செய்வோம். சகோதரர்களே, எத்தனையோ ஜும்மாக்கள், எத்தனையோ உரைகளை நாங்கள் கடந்து சென்றும் இன்னும் எனது குடும்பத்தில், இன்னும் எனது மனைவியிடத்தில், இன்னும் எனது குழந்தையிடத்தில் சரியானதொரு மாற்றம் இல்லாமல் என்னுடைய குழந்தை இருக்கிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அல்ல. நானும் நீங்களும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களா, அல்லது என்னுடைய மனைவி புதிதாக இஸ்லாத்தை தழுவியாரா? என்ன ஒரு மனவேதனை என்ன தெரியுமா? 2 நாளைக்கு முன்னர் ஒரு சகோதரரோடு பக்கத்திலே தொழுது கொண்டிருக்கிறோம். தொழுது விட்டு கொஞ்ச நேரம் உங்களோட பேசணும் என்று கூப்பிடுறார். ஒரு மனவேதனையான ஒரு அம்சம் சகோதரர்களை. கூப்பிட்டு, மௌலவி ஒண்ணு நினைச்சிக்காதீங்க, எனக்கு இந்த சுஜூது சரியா, எங்க நின்ன இடத்துல வயசு எத்தனை தெரியுமா அவருக்கு? 3 பிள்ளைகளுக்கு தந்தையவர், 3 குழந்தைகளுக்கு தந்தையவர். சுஜூதுல என்னென்ன உறுப்பு பட வேண்டும், கையை எப்படி வைக்கணும், நெத்தி எங்க படணும் என்று சொல்லி சரியா ஞாபகம் இல்லாமல் இருக்கு என்று எங்களோடு பேசுகிறார். ஒரு மனவேதனையான ஒரு அம்சம். புதிதாக நான் ஏற்கனவே சொன்னேன், புதிதாக மார்க்கத்தை ஏற்றவர்கள் அல்ல நாம். காலாகாலமாக என்னுடைய தந்தை ஒரு தொழுகையாளி, நான் ஒரு தொழுகையாளி என்று வந்தவர் சரியாக சுஜூது செய்யவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தை இந்த நிலைக்கு இருக்கிறது என்று சொன்னார், என்னுடைய மனைவிக்கு சரியாக தொழ முடியவில்லை என்று சொன்னால், எத்தனை பெற்றோர்கள், எத்தனை கணவன்மார்கள், எத்தனை குழந்தைகளுக்கு சரியான முறையிலே தொழ முடியும் என்று பரிசோதித்தவர்கள் சொல்லட்டும். என்னுடைய மனைவி அத்தஹியாத்து சரியாக ஓதுகிறார் சொல்லட்டும். என்னுடைய குழந்தை இந்த நேரத்தில் பிழையாக இருக்கிறது, ஒருவரை அணுகி பேசியவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சகோதரர் எப்படி தொழுது காட்டுங்கள் கொஞ்சம் என்று சொல்லுகிறார். ஒரு கற்பனை செய்து பாருங்கள், 35 வருடங்கள், எத்தனை வருடங்கள் தொழுதிருப்பார். அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, நான் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ள முடியுமா, நான் செய்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுவானா என்று அவருடைய உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தில் மார்க்கத்தை சரியாக சொல்லி இருந்தால், தொழுகின்ற முறைகளை சரியாக விளக்கி இருந்தால், தன்னுடைய குழந்தை சரியாக ஓதுகிறதா என்பதை பரிசோதித்திருந்தால், வெறுமனே நானும் நீங்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை உருவாக்கினான். நானும் நீங்களும் மரணித்தால் நன்மை என்று செய்வதற்கு இன்னொருவர் மரணித்திருக்கிறார், இவருடைய வாரிசு இவர் நல்ல முறையிலே வளர்த்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்களா என்று யோசித்தால் அல்லாஹ் போதுமானவன். பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் ஏதோ ஒரு வகையில் 0 லெவலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அம்சம்? என்னுடைய குடும்பத்தில் மார்க்கத்தை சொல்லுகின்ற விடயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்த மகன்கிட்ட போயிட்டு, மகனே உன்னை நான் அறுக்க போறேன் என்று சொல்றாரு.
உன்னனா அறுக்க போறேன்னு சொல்றாரு. சரிக்கு என்ன தெரியுமா அந்த புள்ள சொல்லிருக்கணும், நீங்க அறுக்கிற போறீங்களா, உங்களுக்கு சரியான ஒரு புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொல்லிருக்கு. அதான லொஜிக்கலான லொஜிக். என்ன லொஜிக்கலா நாங்க யோசிச்சோம்டா, ஒரு புள்ளைகிட்ட பேசுறாங்க கிணத்துல போட போறேன்னு சொன்னா லொஜிக்கலா என்னது உண்மை, எங்களுக்கு சரியா மென்டாலிட்டி சரியா இல்லைன்னு அர்த்தம். அந்த குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே எவ்வளவு பயிற்றுவித்திருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்கும். யா அபதி இஃபல் மா துமர், உனக்கு ரப்பு எதை ஏவினானோ, உமக்கு ரப்பு எதை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார் என்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் புகழ்கிறானா, அந்த ரப்பு புகழாரமாக சொல்லுகிறான சகோதரர்களே, என்னையும் உங்களையும் நீங்களுடைய மரண தருவாய்க்கு பிறகு இவர் இந்த முறையில் நல்ல குழந்தையை உருவாக்கி இருக்கிறார், துஆ செய்யக்கூடியது, நல்ல மனைவியை உருவாக்கி இருக்கிறார், மனைவிக்கு நல்ல முறையிலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பிரார்த்தனை செய்கிறது என்று சொல்லுவதற்கு எந்த அளவுக்கு நாங்கள் குடும்பத்தை தயார் வைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும். ஏன் நான் இதை எங்க சொல்றேன்னு சொன்னால், நிறைய வருகின்ற, சந்திக்கின்ற, பேசுகின்ற, காணுகின்ற அம்சங்கள் எல்லாம் இந்த குறைபாடாகத்தான் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை படிப்பினையாக கொண்ட நாங்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்களாக இருக்கிறது என்று. இந்த நேரம் நிறைய நல்ல அமல்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுகளில் நாங்கள் நிறைய யோசிக்கிறோம் சகோதரர்களே. நின்று தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், இன்னொரு என்ன அமல்களை செய்ய வேண்டும், தவறில்லை. எனக்கு எது இயலுமோ, என்னால் எந்த பகுதியில் தவறு இருக்கிறதோ அதை நாங்கள் சரியான முறையிலே கட்டியெழுப்பினோம் என்று சொன்னால் வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். நாம் சரியானதொரு குடும்பத்தை உருவாக்கினவர் என்கின்ற பட்டியலிலே நானும் நீங்களும் வரலாம். இல்லை என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு சில அம்சங்களை விட்டு சென்றார்கள். அதுல ஒன்று என்ன தெரியுமா, வருடம் நபி இப்ராஹிம் அவர்களுடைய தியாகத்துக்காக வேண்டி, நபி இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பம் செய்த அந்த மாபெரிய ஒரு தியாக உணர்வுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் முழு உலகத்தையும் கூட்டுகிறான். நாங்கள் செய்த அவச்செயலால், எங்கள் குழந்தை நாங்கள் செய்கின்ற இந்த சிறிய தவறுகளால், நாங்கள் விடுகின்ற இந்த பிழைகளின் மூலமாக வருடம் எங்கள் குழந்தை எங்களை தன் மனதுக்குள் இழிந்து கொள்ளும். தான் செய்வது தவறு என்று எப்பொழுது விளங்குகிறதோ, தான் செய்கின்றது தவறு என்று எப்பொழுது அந்த குழந்தைக்கு விளங்குகிறதோ, ஒரு குழந்தையினுடைய மனதை யோசித்து பாருங்கள். என்னுடைய தந்தை எனக்கு சரியாக சொல்லி தந்திருந்தால், என்னுடைய தந்தை என்னை படிக்க வைத்திருந்தால், சில நண்பர்கள் வயோதிபர்கள் இப்ப சொல்லுவாங்க, நீங்க என்ன மாதிரி ஏன் படிக்கையில, அந்த நேரம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, நாங்க 2 நேரம் தான் சாப்பிட்டோம், 1 நேரம் தான் உண்டோம், எங்கட வாப்பாக்கு கஷ்டம் என்று சொல்லி மனவேதனை அடைகின்ற அதே குழந்தை, என் தந்தை என்னை சரியான நிலையிலே வைக்கவில்லை, என்னுடைய தந்தை என்னை சரியான பகுதிக்கு எடுத்து செல்லவில்லை என்று சொல்லும் அந்த நேரம் கபரில் இருக்கின்ற நானும் நீங்களும் மனவேதனை அடைந்து இந்த குழந்தைகளுடைய மனவேதனையின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பொழுதுகளில் தண்டனை பெறலாம். வல்லவன் ரஹ்மான் இந்த 10 நாட்களில் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று அந்த ரப்பு எதிர்பார்க்கிறானோ அந்த அமல்களை நானும் நீங்களும் செய்து நாளை மறுமை நாளையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சில சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்த முதல் 9 நாட்களில் கட்டாயம் நோன்பு வைக்க வேண்டுமா என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் நோன்பு நோட்பதை தவிர, நோன்பு நோட்பதை நாங்கள் யோசித்தோம் அல்லது மார்க்க ரீதியாக படித்தோம் என்று சொன்னால், நாங்கள் விரும்பினால் எங்களுக்கு இயலும் என்றால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நன்மை செய்தார்கள் என்றும் அல்லது நோன்பு இந்த நேரத்தில் அவர்கள் நோக்கவில்லை என்றும் ஒரு சில செய்திகளை நாங்கள் காணலாம். எனவே எங்களுக்கு முடியுமாக இருந்தால் நோன்பு நோட்பதுதான் எங்களுக்கு ஏழுமாக இருந்தால் நோன்பு நோட்பதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை என்பதில் ஐயப்பாடு இல்லை. இது ஒன்று. இரண்டாவது அம்சம், இந்த நல்லறங்கள் செய்கின்ற விடயத்தில் அல்லது நன்மைகள் செய்கின்ற விடயத்தில் நாங்கள் நோன்பு மாத்திரம்தான் நோக்க வேண்டும் அல்லது தொழுகை மாத்திரம்தான் அல்லது இன்னொரு அமல்கள் மாத்திரம்தான். நல்ல சகோதரர்களே, நாங்கள் எங்கள் பெற்றோரோடு சேர்ந்து நடப்பதும் நல்ல அமல்கள் உள்ளதுதான். நாங்கள் எங்கள் பெற்றோரோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வதும் எங்கள் நல்ல அமல்களில் என்றும் உள்ளது சகோதரர்களே. இன்னைக்கு இந்த பெற்றோரை கவனித்தல் என்பது ஒரு தனிய ஒரு டாபிக். அதாவது ஒரு ஆள் இங்கே எழுப்பி நீங்க சும்மா கேட்டாலும் இன்னைக்கு ஒரு ஆள் எழுப்பி சும்மா நீங்க கேட்டு பாருங்க, உமா அப்பாவை கவனிக்கிறேன்னா என்ன என்று கேட்டா நானும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா? அவங்க நோய்வாய்ப்பட்ட மெடிசின் அல்லது பசிச்ச சாப்பாடு, இந்த ரெண்டையும் தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டையும் தவிர வேற ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த செய்திகள் தனியாக பேசப்பட வேண்டியது. நான் ஏன் சொல்றேன்னால், எங்கள் தாய் தந்தையர்களை சென்று அவர்களை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் சுகநலம் விசாரிப்பதும் அவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்வதும் நல்லறங்கள் என்றும் உள்ளது சகோதரர்கள். இது ஒன்று. இரண்டாவது, எங்கள் சொந்தங்களை நாங்கள் சரியான முறையிலே சென்று அவர்களோடு பரஸ்பரம் பேசிக் கொள்வது, இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் என்னென்று சொன்னால், நாங்கள் பெருநாள் தினத்தை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். சில சகோதரர்கள் குர்பானி செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும். சில அம்சங்கள் செய்யக்கூடாது, சிலவைகளை நாங்கள் செய்யலாம் என்பது. எனவே பெருநாளை அண்மித்துக் கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த ரப்புல் ஆலமீனுடைய அருள் நல்ல முறையிலே வாழுகிறோம். ரப்புல் ஆலமீனுடைய அருள் நல்ல முறையிலே வாழுகின்றோம். எங்கள் கிராமமாக இருக்கலாம் அல்லது எங்கள் அண்டை வீட்டார்களாக இருக்கலாம், நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். சில நேரம் பெருநாள் தினத்தன்று புத்தாடை அணிந்து கொள்வதற்கு வசதியற்றவர்களாக இருப்பார்கள். எங்கள் குழந்தைகள் நல்ல முறையிலே ஆடை அணிந்திருக்க அடுத்தவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கும் இல்லையே, நானும் இப்படி செய்திருக்கலாமே, நானும் நல்ல உடைகள் இருந்திருந்தால் அணிந்திருக்கலாமே என்ற வகையில் அங்கலாய்ப்பு இருக்கும். இன்னும் இது நிறைய சகோதரர்கள் அல்லாஹ் போதுமானவன் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் 2 ஷர்ட் அல்லது 2 உடுப்பு எங்கட பிள்ளைக்கு எடுக்கிறோம் என்றால் மனதிலே ஆழ பதித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது எங்களால் முடிந்த ஒரு சகோதரருக்கு ஆக குறைந்தது ஒரு 500 ரூபாய்க்காலும் ஒரு சட்டை நாங்கள் எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன் இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு தருவான். ஏன், நிறைய குழந்தைகள் நிறைய சகோதரர்கள் பெருநாள் தினத்தன்று கூட சில பொழுதுகளை நீங்க காணலாம், சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது தாங்க, உடுப்பெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உடுப்பாலும் எடுத்து தாங்க என்று அங்கலாய்க்கக்கூடியவர்கள், பழைய உடுப்பை சரி அயன் பண்ணி போடுவோம் என்று சொல்லக்கூடிய அயன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இப்ப பிளான் பண்ணி இருப்பாங்க. சரி, போன பெருநாளைக்கு எடுத்த உடுப்பிரிக்கு தொழில் வாய்ப்பு ஏதை சொல்றேன்னு சொன்னால், தொழில் வாய்ப்புகள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப 0 லெவல்ல போய்த்துக்கிட்டு, தொழில் வாய்ப்புகள் என்று கூலி தொழிலாக இருக்கலாம், அதற்கு மேல உள்ளவளாக இருக்கலாம், பிசினஸ் லெவல் இப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு அடிமட்ட லெவல்ல சென்று கொண்டிருக்கிறதால் என்ன யோசிக்கிறாங்கன்னா, போன பெருநாளைக்கு தான் அயன் பண்ணி உடுத்துக் கொள்ளும், இந்த பெருநாளைக்கு வச்சதை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளும் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள். எனவே அடுத்த குழந்தைகளும் நல்ல முறையிலே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சகோதரர்களே, இதனை நாங்கள் ஒரு அடுத்த ஜும்மாவிலே சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த கேப் போதாது. எனவே இந்த ஜும்மாவில் 10 நாட்கள் இருக்கிறது, 11 நாட்கள் அல்லது இருக்கிறது. எனவே நாங்கள் விரும்பினால் இப்பதான் நாங்கள் ரெடியாக இருப்போம், உடுப்பு எடுப்பதற்கும் கலெக்ட் பண்ணுவதற்கும் ரெடியாக இருப்போம். எனவே அவர்களுக்காக வேண்டியும் அந்த ஒரு ஏற்பாட்டை செய்து அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பியபடி அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறானோ அதுபடி பெருநாள் கொண்டாடுவதற்கு வல்ல ஒன்றகவன் அருள் பாலிக்க வேண்டும். இன்னொரு அம்சம் என்னென்றால், இந்த கவர் பெருநாள் கலெக்ஷனுக்காக வேண்டி கவர் வழங்கவிருக்கிறார்கள். எனவே சகோதரர்கள் அந்த தர்மம் என்கின்ற வகையில் உங்களால் முடிந்த தர்மத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே உண்மையில் இங்க இருக்கக்கூடிய
அதாவது பாங்கு சொல்பவர்களாக இருக்கலாம், தொழில் அதாவது தொழுகை நடத்துவோராக இருக்கலாம், ஏதோ ஒரு அர்ப்பணிப்போடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அதாவது இந்த இருக்கக்கூடிய பொருளாதார இஷ்யூக்களுக்கு அப்பால் தன்னுடைய சேவை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து ஒரு சில குறைந்த ஊதியத்துக்காக வேண்டி அவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கவர்கள் வழங்கவிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களால் முடிந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் நாங்கள் எவ்வளவோ அதாவது தர்மமாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு என்ன வகையிலாலும் செலவழிக்கிறோம். எனவே எங்களால் முடிந்த தர்மத்தை அவர்களுக்கு வழங்கி வல்லவன் ரஹ்மான் இந்த 10 நாட்களில் நன்மைகள் செய்தவர்களுக்கு என்னென்ன தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறானோ இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தியவர்களுக்கு எந்த சுவர்க்கத்தை வழங்குவதற்கு வல்லவன் ரஹ்மான் தீர்மானித்திருக்கிறானோ நாங்கள் பிழைகள் செய்தாலும் அவைகளை பொருட்படுத்தாது மன்னித்து அந்த வெகுமதியை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி வருவானாக. ஹதமா இந்திய வல்லாஹ் இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் அஜ்மாயின். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.